ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு மதிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. உங்க வீட்டுல என்னென்ன சமையல்? நாங்க இப்போ செல்வி வீட்டுக்கு வந்திருக்கிறோம். என்னோட உயிர் தோழி செல்வி வீட்டுக்கு வந்திருக்கிறோம். என்னைக்குமே நம்மளுடைய பள்ளி பருவ நினைவுகள் நம்ம குழந்தையா இருக்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். நான் கடைக்கு போயிருந்தேன். அப்ப யதார்த்தமா இந்த மிட்டாய் பார்த்தேன். எனக்கு பழைய நினைவுகள்லாம் எனக்கு வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இத நாங்க 10 காசு மிட்டாயின்னு சொல்லுவோம், சுத்து மிட்டாயின்னு சொல்லுவோம். சின்ன பிள்ளைல எல்லாம் விற்பாங்க. இப்ப இருக்கிற குழந்தைகள் பார்த்துருக்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நாங்க இந்த மாதிரி பல மிட்டாய்கள் நிறைய, பலாப்பழ மிட்டாய், ரோஸ் மில்க் மிட்டாய், பாக்கு மிட்டாய், சூட மிட்டாய், கலர் மிட்டாய், ஹார்லிக்ஸ் மிட்டாய், ஜவ்வு மிட்டாய், இந்த சுத்திர மிட்டாய், இந்த மிட்டாயை வாங்கி நாங்க சின்ன பிள்ளைல எனக்கு தெரியும் போது இதெல்லாம் ஒரு 3 காசு இருக்கும். 3 காசோ 4 காசோ தான் இருக்கும். அப்புறம் கலர் வத்தல் இது வாங்கி இப்படியே சுத்தி சுத்தி நம்ம சின்ன பிள்ளைங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துல விளையாடுவோம். அது எல்லாருக்குமே கடந்த கால நினைவுகள்ல கஷ்டப்படுறது, கவலைப்படுறது அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய இருந்தாலும் பாத்தீங்களா எவ்வளவு அழகா சுத்துதுன்னு. இத காது கிட்ட வேற வச்சு கேட்போம். விரு விருன்னு ஒரு சத்தம் கேட்கும். கடந்த கால நினைவுகள்ல எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எல்லாருக்குமே இது நிச்சயமா இருக்கும். ஒரு பகுதியிலாவது ஒரு சந்தோஷங்கள் இருக்கும். அதை நம்ம மறக்க முடியாது. ஒரு சிலருடைய நம்ம பழகின ஞாபகங்கள், ஒரு இடத்துக்கு நம்ம போயிருந்திருப்போம், ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருந்திருப்போம். இதெல்லாம் நமக்கு மனசுக்குள்ள ரொம்ப அழுத்தமா கஷ்டங்களாகவும் பதிஞ்சிருக்கும், சந்தோஷங்களாகவும் பதிஞ்சிருக்கும். எனக்கு இந்த மிட்டாயெல்லாம் பார்க்கும்போது நான் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிச்ச ஞாபகம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். யதார்த்தமா அந்த கடைகள்ல இருந்துச்சு. ஒரு மிட்டாய் 2 ரூபா சொன்னாங்க. ஒரு 5 மிட்டாய் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நாங்க சின்ன பிள்ளைங்களே இந்த மிட்டாய் ஒவ்வொரு நேரம் வீட்டுல காசு கொடுக்க மாட்டாங்களா. நாங்க என்ன செய்வோம், அப்ப சோடா அருந்து போச்சு. இப்படிதான் அருந்து போயிடும். சோடா பாட்டில் மூடி இருக்கும், இரும்புல இருக்கிற மூடி. அத நல்லா ரவுண்டா தட்டி அதுல 2 ஓட்டை போட்டு இந்த மாதிரி நூல் வச்சு அதையும் வச்சு நாங்க விளையாடுவோம். அதெல்லாம் ஒரு வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஸ். சீசன் மாதிரி விளையாடுவோம். நாங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் ஒரு சீசன் விளையாடுவோம். அப்புறம் செல்லாங்குச்சின்னு சொல்லுவோம், கிட்டி சொல்லுவாங்கல்ல, இந்த குச்சி வச்சு அடிக்கிறது அது. அப்புறம் கோலி குண்டு விளையாடுறது, திருடம் போலீஸ் விளையாடுறது, பாண்டி ஆட்டம் விளையாடுறது, எல்லாமே ஒரு இதெல்லாம் பார்க்கவும் எனக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. ரொம்ப வளவலன்னு அறுக்கிறலாம் நினைச்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து உங்களை ஆதரவு கொடுங்க. இந்த மிட்டாயை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு பக்கம் ஃபீலிங்காகவும் இருக்கு. இந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம தொலைச்சிட்டோமே அப்படின்னு. அதெல்லாம் 30 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதைகளை நான் சொல்றேன். பள்ளி பருவ நினைவுகள். என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வராதவங்கெல்லாம் நான் வண்டியில வரும்போது யோசிச்சுக்கிட்டே வர்றேன். மறந்து போன என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் முகங்கள்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நமக்கு யார் நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, நம்ம நல்லதையே செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இது வரைக்கும் என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்களை நான் பார்க்கவும் இல்லை, மீட் பண்ணவும் இல்லை. பார்ப்போம். இதுக்கப்புறம் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்ல நான் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இல்லை. இருக்கா? இருந்தா சந்தோஷம். அதை விட சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு சொல்லுங்க. அப்படியே இன்னைக்கு பூவும் கட்டணும் நிறைய வீட்டுல இருக்கிறோம். சரி, இது ஒரு பாக்கெட் கட்டி கொடுத்தா 8 ரூபா தருவாங்க, 10 ரூபா கூட தருவாங்க. மூளை தலைக்கறி எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என் மகளுக்கு சளி பிடிச்சிருக்குதான். என்கிட்ட வரவங்க எல்லாம் வினோதமான திருநங்கைகளா இருக்கிறாங்க. என்ன பண்றது, சளி பிடிச்சிருந்து கணக்கணன்னு இருந்துச்சுன்னா நெஞ்சல்பு வாங்கிட்டு வந்து, ஆட்டுக்காலை வாங்கிட்டு வந்து சூப் வச்சு குடிப்போம். இவங்க என்னன்னா தலைய எனக்கு சமைச்சு கொடு, அப்பதான் எனக்கு சளியெல்லாம் போகும்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ அதுல நம்பிக்கை இல்லை. நெஞ்செலும்பு ஆட்டுக்காலெல்லாம் தட்டி போட்டு சூப் வச்சு குடிச்சோம்னா கேட்கும். என் மகளுக்காக கேட்டா, சரி நம்ம மகள் இல்லையா, பேயானாலும் தாய் இல்லையா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கும் உங்களுடைய பள்ளி சென்னை